ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம ட்ரீ நெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஒயர்ஸு இல்லை கயிறெல்லாம் வச்சு ஒரு 3 மரம் இல்லை 4 மரம் இருந்ததுன்னா அதில் மேலே நெட்டு சிலந்தி வலை கட்டுது இல்லையா, அந்த மாதிரி வீவ் பண்ணி வலை கட்டலாம். பசங்க பெரியவங்க சின்னவங்க யார் வேணால் ஏறி இதில் விளையாட முடியும். அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுக்கு முக்கியமான ஃப்ரேம் ஒர்க் என்னென்னா, ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் சொல்லுவாங்க. இப்போ நான் கட்டிகிட்டு இருக்கிறது தான் பெரிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிமீட்டர்ன்றது சுற்றி ஸ்ட்ராங்கான ஒரு 12 mm கயிறால் நல்லா இழுத்து மரத்தை சுற்றி கட்டிடுவாங்க. எங்களுக்கு இங்கே மரம் இல்லாததுனால நாங்கள் ஃபஸ்ட்டு பள்ளம் எடுத்துகிட்டு, ஏற்கனவே நாங்கள் இலவம் பஞ்சு மரம் கொஞ்சம் சாயிர மருந்து அதை வெட்டி வச்சுருந்தோம். ஸோ அதை நல்லா நட்டுட்டு இப்போ 4 மரம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த 4 மரத்தை பேஸாக வச்சு நாங்கள் பவுண்ட்ரிஸாக வச்சு பெரிமீட்டருக்கு கயிறு கட்டிட்டோம். ஸோ இந்த பெரிமீட்டர் இந்த மாதிரி கட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் இப்போ காமிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் கட்டிடணும். பெரிமீட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கெலிட்டன் சொல்லுவோம். ஸ்கெலிட்டன் என்ன பண்ணோன்னா, ஒரு 10 mm அதை விட கொஞ்சம் சின்ன கயிறாக எடுத்து இந்த மாதிரி குறுக்கில் கட்டிடணும். அதுக்கப்புறம் இதையும் குறுக்கில் சுற்றி எடுத்து இந்த மாதிரி நாட் வர மாதிரி கட்டணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்ம் ஆகிடும். இதுக்கப்புறம் தான் மெயின் திங் வீவிங் தான் பல நாள் எடுக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 to 15 days 20 days நம்ம எவ்வளோ கிட்ட பின்னுறோம் அப்படின்றத பொறுத்து இந்த வீவிங் டைம் எடுக்கும். ஸோ இந்த ஸ்கெலிட்டன் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த ஸ்கெலிட்டன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீவிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வீவிங் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ சின்ன கயிறு இருக்குது பாருங்கள், அது 4 to 5 mm கயிறு இல்லை 3 mm கயிறில் கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நம்ம பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டதுனால. இதுக்கப்புறம் நீங்கள் 2 mm கயிறோ இல்லை 3 mm 4 mm 5 mm கொஞ்சம் பெருசாக இருக்கும். எங்களுக்கு இங்கே ஒயர்ஸ் கயிறு கிடைக்காததுனால நாங்கள் 5 mm தான் வாங்க முடிஞ்சு. ஸோ அந்த 5 mm வச்சு இப்போ போட்ட ஸ்கெலிட்டனுக்குள்ளே சுற்றி வீவ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு க்ளவ் நாட் போட்டுட்டு, நான் இந்த நாட்ஸ் எல்லாம் இன்னொரு சின்ன ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு க்ளவ் நாட் நல்லா டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து வீவ் பண்ணணும். இப்படி இழுத்து எங்கெல்லாம் நீங்கள் கயிறு சுற்றுறீங்களோ இந்த மாதிரி சுற்றி எடுத்து வீவ் பண்ணணும். இப்படி வீவ் பண்ணும்போது நல்லா இழுத்து வீவ் பண்ணணும். ஸ்கெலிட்டனில் சுற்றும் போது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக வீவ் பண்ணி முடிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இது இன்சானிட்டி வீவிங். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எங்கே வேணால் இந்த கயிறை எடுத்துகிட்டு போய் சுற்றி எடுக்கலாம். ஸோ இதில் ட்ரீம் கேச்சர் வீவிங் இருக்குது. இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் வீவிங்ஸ் இருக்குது. அப்புறம் ஹனிகோம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது இன்சானிட்டி. யார் வேணால் இதை பண்ணலாம். இதுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. சுற்றி நீங்கள் எடுக்கணும், அவ்வளோதான். எப்போல்லாம் நீங்கள் பெரிமீட்டருக்கோ இல்லை ஸ்கெலிட்டனுக்கோ போகிறீங்களோ முடிஞ்சால் நல்ல ஒரு நாட்டு போடுங்க. அப்புறம் இது நல்லா பின்னி இது பின்னுறது தான் உங்களுக்கு நிறையா நேரம் எடுக்கும். இந்த மாதிரி பின்னிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஹிப் ஹைட்டில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு மேலே வேணுன்றதுக்காக ஒரு 6 feet ஹைட்டில் மேலே போட்டிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நீங்கள் நல்லா டைம் எடுத்து பொறுமையாக பின்னலாம். இது பாருங்கள், இந்த வேலை முடியறதுக்கு முன்னாடியே டெஸ்டிங் நடக்குது. ஸோ கொஞ்சமாக நீங்கள் வீவ் பண்ணி முடிக்கும் போது இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ 4 பேர் கூட ஏறி இதில் உட்காரலாம், படுக்கலாம். நார்மலாக இந்த ட்ரீ நெட் பேராகார்டில் தான் பண்ணுவாங்க. இதுக்கு 2 கயிறு இருக்குது. ஸ்டாட்டிக் ரோப்பு, டைனமிக் ரோப்புன்னு இருக்குது. இந்த சுற்றி கட்டுற பெரிமீட்டர் டைனமிக் ரோப்பில் பண்ண மாட்டாங்க. பவுன்ஸ் ஆகிறதுக்காக நடுவில் தான் டைனமிக் ரோப் போடுவாங்க. சுற்றி இருக்கிறது ஸ்டாட்டிக் ரோப் போடுவாங்க, நல்லா டைட்டாக நிற்கிறதுக்காக. ஸோ இதை மாதிரி வீவ் பண்ணி முடிச்சிடலாம்.